ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தக்காளி சாதம் தான், மசாலாலாம் போடாமல் நல்லா தக்காளியோட ஃப்ளேவரோட சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்ப்போம், அதனால் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிடலாம். இதில் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸ்லாம் எடுத்தால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம நார்மலாக சமைக்கிற அரிசினா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போட்டுட்டு, நம்ம நார்மல் ரைஸ்னால் 2 விசில், பிரியாணி ரைஸ்னால் 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளிப்புக்கு வந்து லெமன் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் 2 விசில் அடித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்ம தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கிற மாதிரியான ஒரு தக்காளி ரைஸ் ரெடி ஆகிட்டு, ஒரு ஆனியன் ரைத்தா அல்லது அவிச்ச முட்டையோட ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.